ஹாய் செல்லக்குட்டீஸ், 안녕하세요. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிமின் எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலை ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னவோ தெரியல, இந்த ஸ்டோரி என் பண்ணவே மனசு வரல. அவ்வளோ ரொம்ப அப்படியே டச்சிங்காக மைண்டோட அப்படியே இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கதை எழுத மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி, யூனா, ஜிமின், டே இவங்கெல்லாம் மறுபடியும் எழுத மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இத்தனை நாள் இந்த இணை மாற்றும் காதலே ஸ்டோரிக்கு எஃப்எஃப்க்கு சப்போர்ட் பண்ண எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் நான் ஒரு காரியத்தை எடுத்து அதை உருப்படியாக முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். யாரெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிங்களோ, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ, யாரெல்லாம் அக்கா நல்லா இருக்குது எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களோ, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ 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 மச். லவ் யூ ஆல். என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. சரி வாங்க அப்படியே கதைக்குள்ளே போகலாம். ஏன்னா நேற்று பார்ட் 24 என்ன இருக்கும், யூனா அவங்க கம்பெனியோட புது பார்ட்னரை போய் மீட் பண்ண போகிறாளா ஏர்போர்ட்டில். அங்கே பார்த்திங்கன்னா யார் வரானா, ஜங்குக் தான் வராது. ஸோ ஜங்குக் யாருன்னு பார்த்தா ஜிமினோட ஃப்ரெண்டு. ஸோ ஜிமின் வீட்டில் தான் இப்போ ஜங்குக் தங்க போகிறாரு. பட் ஜிமினாக இருக்கட்டும், யூனாவாக இருக்கட்டும், யாருமே நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஜங்குக் கிட்ட சொல்லாதனால அவன் இவங்க யாரோ போல் அப்படின்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கானா. அப்போ தான் யூனா கூட டேவை காரில் வர சொல்கிறாங்க. ஏன்னா யூனாவுக்கு ஜிமின் வீடு தெரியாதாமா. அதனால் ஜங்குக் என்ன பண்ணாரு, நீ அட்ரஸ் சொல்லி ரூட் காமிச்சிட்டே வாப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக் டேவை யூனா காரில் அனுப்பி விட்டாரு. இதோட நேற்று பாட்டில் பார்த்தோமா. ஸோ இப்போ பார்த்தோம்னா அப்படியே யூனா ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. 2 பேரும் எதுவும் பேசிக்கல, போயிட்டு இருக்காங்க காரில். அப்போ தான் காரில் யூனா டேயும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அப்படியே சென்டரில் வச்சுருப்பா யூனா. இந்த கார் வாங்கினப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ இது. செம்ம மெமரியில் இந்த கார் வாங்கினப்போ. எப்போவுமே காரில் அவங்க கூட போனால் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டே போவோம். ஆனால் இப்போது இவ்வளோ மயான அமைதியாக, ஏன் நான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், அவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணிட்டேனா, என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேயும் சொல்ல, யூனாக்கு அதை கேட்டதோ அழுகையாக வருது. அப்படியே காரை ரோட்டில் சைடில் நிப்பாட்டிட்டு அலறா விண்டோ பக்கம் திரும்பி. டேவும் இந்த பக்கம் கண்ணில் கண்ணீர் வர டிஷ்யூ எடுத்து யூனாட்ட கொடுக்குறான். டிஷ்யூ வேணுமா அப்படின்னு கேட்க, யூனா பார்த்துட்டு டேவை டிஷ்யூ எடுத்து டே கண்ணை துடைக்கிறா. தேவை நல்லா அடிக்கிறா ஷோல்டரில் கையிலன்னு. ஏன் அப்படி பண்ண, ஒன்று நான் கேட்டேனா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அடிக்க, வலிக்குதுடா அப்படின்னு டேயும் கத்துறான். வலிக்கட்டும் நல்லா அப்படின்னு காதை பிடிச்சி திருகுறா. சொல்லுடா சொல்லு, யார் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நானா அவனா அப்படின்னு கேட்க, அவன் தாண்டி சொன்னான் நான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு, நான் சொல்லலைல்ல, வலிக்குது யூனா, சாரி இதாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போது அப்போது எப்போவுமே, போதுமா. யூனாவும் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட பேசலை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் மகனே, வேறு யாரையாச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்கிறது, ஏன் நினச்சா கூட கொண்டு வந்தா ஒன்று. அப்புறம் அன்றைக்கி நைட் என்ன சொன்னால், நான் உன் லைஃப்பில் வந்தது ராங் ரூட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரைட் ரூட்டா அப்படின்னு காதை பிடிச்சி திருக, ஐயோ அதை நான் சொல்லலடி, அவனே சொல்லிக்கிட்டான், சாரி அப்படின்னு க்யூட்டாக காதை பிடிச்சி டே கேட்க, யூனா பார்த்துட்டு ஓகே மன்னிச்சு விடுறேன், இதுதான் லாஸ்ட் டைம், இனி டேக்கு சொன்னால் அவள் சொன்னால் இவ சொன்னான்னு என்னை அவாய்ட் பண்ணுறது இக்னோர் பண்ணுறதுன்னு இருந்தால் கொண்டுட வேண்டாம் உன்னை அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நோ, இனி அப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் டேயும் கேட்குறான், அம்மா அந்த ஜங்குக்கை பார்க்க நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்க, சபா அது ஏன்டா கேட்குற, இப்போ நம்ம கம்பெனி கூட டைப் பண்ண ஒரு கம்பெனி வந்திருக்காங்க, அந்த கம்பெனி சிஇஓ தான் அவன், உங்களுக்கு நீ யாருன்னு தெரியாதா, பேசுறதை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஐயோ எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குடா, பட் பெரிய கம்பெனி நம்ம கூட டைப் வச்சுட்டா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை ஜிமின் சொல்லி தான் அவன் கூட டைப் வச்சுருக்கானோ தெரியலையே, பட் அப்படியே மட்டும் இருந்துச்சு, கண்டிப்பாக நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண மாட்டேன், வேறு கம்பெனி பார்க்கலாம். அடி பாவி, ஏன்டா இப்படி
பல நாள் கஷ்டப்பட்டு கிடச்சது. ஜிமின் மேலே உள்ள கோவத்தில் ஏதாச்சும் யோசிக்காமல் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, இல்லைடா, ஆனால் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு, அவசரப்படாத அப்படின்னு டே சொல்கிறான். யூனாவும் ஓகேன்ற மாதிரி தலையாடுறா. அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க, ஏன் யூனா ஜிமின் மேலே எந்த அப்படின்னு டே சொல்ல வர, ஜிமின் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும். டீனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, அவள் தான் எல்லாமே பண்ணான்னு. அப்புறம் என்னடா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இந்த டைவர்ஸ் இதெல்லாம் வேணாம் சொல்ல, அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம், அவன் லைஃப்பில் நான் வந்ததுலேருந்து அவனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அதான் நான் எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் பேசலை. அவன் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கான், வேணாம் விட்டுரு, அவனுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்ன சொல்கிறது தெரியலையுண்ணா, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறடா அப்படின்னு டே திட்டான். யூனாவும் எதுவும் பேசாமல் ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டா, கார் ட்ரைவ் பண்ணிட்டு. இந்த பக்கம் காரில் வரும்போது ஜேகே அண்ட் ஜிமின் வந்து பேசிக்கிறாங்க. அம்மா என்னடா ரொம்ப வருஷம் இந்த பக்கமே வரல, திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுவா பிஸ்னஸ் விஷயம்டா, மிஸ் மின்யூனா கம்பெனி கூட பிஸ்னஸ் டீல் போட்டுக்கோம், இன்றைக்கி போயிட்டு அவங்க கம்பெனி விசிட் பண்ண போகிறோம், அதுக்கு கம்பெனி சிஇஓ நீ தான் வரணுமா, உன் கூட யாரும் வரல அப்படின்னு கேட்க, அதுவா அது நான் இங்கே ஒருத்தர் தேடி வந்திருக்கேன், அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டு கையோட ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகணும். யார்டா அப்படின்னு ஜிமின் கேட்க, என் கேர்ள் ஃப்ரெண்டா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தான், வரும்போதே சின்ன சண்டை, பிரேக்கப் பண்ணிட்டான், அதான் சமாதானம் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகணும், நீ தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஜேகே சொல்ல, அடே இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய், உனக்கு லவ்வா, வேறு லெவல்டா, யார் அந்த பொண்ணு, பேர் என்ன, எங்கே இருக்கா, இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் வெயிட் ஐ ஷோ யூ அப்படின்னு ஜேகே சொல்ல, யூ ஷோ மீ அப்படின்னு ஜிமின் பாடுற மாதிரி கேட்க, ஜேகே ஃபோனில் அந்த பொண்ணோட எடுத்துக்கிட்ட பிக்கை காட்டுறான். இவதாண்டா, பேர் வேங்லின் அப்படின்னு சொல்ல, ஜிமின் பார்த்துட்டு சடன் பிரேக் போடுறான். ஜேகே அடப்பாவி, ஏண்டா கூப்பிட்டு வந்து கொல்ல பார்க்குற அப்படின்னு கேட்க, டேய் உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறான் ஜிமின். காலேஜ் மேட்டா, லவ் பண்ணோம், இப்போது அவள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் லைட்டாக கிளாஷ் ஆகிடுச்சு, பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டா, பாவி என்னால் முடியல அங்கே இருக்கவே, அதான் வீட்டில் சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ தான் அப்பா யூனா கம்பெனி கூட இந்த ப்ராஜெக்ட் டீல் முடிக்க சொல்லி கொடுத்தாரு, சரின்னு வந்துட்டேன். ஏண்டா உனக்கு இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு ஜேகே கேட்க, தெரியுமாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு, ஏண்டா சிரிக்கிற, வா சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் அவன் வீட்டுக்கு வந்து சேர, வந்ததும் சரி ஓகேடா நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு ஜேகேவை கெஸ்ட் ரூமுக்கு அனுப்புகிறான் ஜிமின். யூனா அண்ட் டேவும் கொஞ்சம் நேரத்தில் வராங்க. லின்னும் வரா. என்ன யூனா ஆஃபீஸ் போல் அப்படின்னு கேட்க, இல்லைடா இனிமே தான் அப்படின்னு யூனா சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போக, லின் கூப்பிட்டுட்டே போகிறா. டே ஜிமின் டைம் ஆகிடுச்சு, மீட்டிங்ஸ் இருக்குது, போகலாமா, எவ்வளோ நேரம் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ளே வரான். கெஸ்ட் ரூமில் ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு டவல் எடுத்துகிட்டு பாத்ரூமில் போயிடுறான். ஜிமின் ஏண்டி கத்துற, அமைதியாக பேசு, ஏண்டா என்னாச்சு, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ், பட் என்கிட்ட கூட சொல்லலை, ஏண்டா உளர்ற, என்ன சொல்லலை, இது சொல்கிறேன் அப்படின்னு லிவிங் ரூம் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். யூனா டே பார்க்குறாங்க. என்னவா அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, தெரிலையே அப்படிங்கிறான் டே. டேய் ஜேகே எங்கன்னு கேளுடா, அவன் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கான்னு சொல்லுடா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போ தான் ஜிமின், ஆமாம் இப்போ அவள் டே கிட்ட தானே கேட்க சொன்னான், பேசிட்டாளா அவன்கிட்ட அப்படின்னு ஜிமின் டேவை திரும்பி, என்னடா என்னாச்சு பேசிட்டாளா அப்படின்னு மெதுவாக கேட்க, டே சிரிக்கிறான். டேயை குக்கா பேச வச்சுட்டேன்ல அப்படின்னு டே ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குறி போடுறாங்க. யூனா பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லைடா, ஆமாம் டேயை ட்ரீட் எதுவும் வச்சாலா, எதுக்கு, அவள் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டால, அதான், அப்படியா பாரு, இப்போலாம் அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை அப்படின்னு டே சொல்ல, ஏண்டா என்னாலையா அப்படின்னு யூனா கேட்குறா. அது சாரிடா, சச்சா இல்லைடா, அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, எப்போயாச்சும் பேசுவோம், உன்னாலலாம் இல்லைடா அப்படின்னு டே யூனா கன்னத்தை பிடிச்சி கிள்றான். ஆன்னு யூனா டேவை லைட்டாக அடித்து விளையாட ஜிமின் பார்க்குறான்.
அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு என்கிட்ட எப்படி பேசுவ அப்படின்னு ஜிமின் சேடாக பவுட் பண்ணுறான். அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ஜிமின் டைனிங் டேபிளில் டேட்டை பேசிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் யூனா லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்கா. லின் ஏதோ கால் பேசணுன்னு வெளியே எந்திரிச்சு போயிருப்பா. ஜேகே கெஸ்ட் ரூம் வெளியே வரான் ட்ரெஸ்அப் பண்ணி அழகா. ஜிமின் பார்த்துட்டு வாடா இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் சும்மாறா நீ வேற அடிக்கடி அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு ஷை ஆகுதுடா ஒரு மாதிரி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அப்போ தான் சவுண்ட் கேட்டுட்டு யூனா சோஃபா விட்டு எந்திரிக்க ஜேகே பார்த்துட்டு ஹாய் யூனா ஐம் சாரி லேட் ஆகிடுச்சா? டேய் ஜிமின் ஐம் சாரிடா நானே உன் கெஸ்ட்டு, அவங்க ஏன் கெஸ்ட்டு, குடிக்க ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அச்சோ மறந்துட்டேனடா வெயிட் மேடம் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா கூல் ட்ரிங்க்ஸா அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக கேட்குறான் ஜிம்மின் அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டு. யூனா முறைக்கிறா, ஓகே 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 பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நோ தேங்க்ஸ் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிற யூனா. இட்ஸ் ஓகே யூனா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு ஜேகே சொல்ல, அடே ஜேகே இது ஏன் வீடுடா, நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான் நீ ஏன்ட்டு கேட்குற அப்படின்னு யூனா மைண்டில் நினச்சிட்டு, இல்லை சார் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஜிம்மினை பார்க்குறா. அதுக்கு ஜிம்மின்னு என்ன பார்க்குறா கண்ணு மொழி பிடிங்க தின்னுடுவோம் பார்த்துக்க, ஏன் சொல்ல மாட்டியா நான் ஜிம்மின் ஒய்ஃபு இது எங்கள் வீடுடான்னு? நான் ஏன் சொல்கிறோம் நீ சொல்ல வேண்டியதானே, அதான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்லிட்டே, இன்னும் 1 month தான், பரவாயில்ல அவனுக்கு தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் அப்படியே கை கட்டிட்டு வேறு பக்கம் பார்க்க அப்படியே லின் ஃபோனில் பேசிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்ததும் அப்படியே லின் வந்து ஃபோனில் பேசிட்டு உள்ளே வரா. டே ஜிம்னி டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு இருக்க மீட்டிங்கெல்லாம் போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். அவங்க பேசிகிட்டே இருக்க இந்த பக்கம் ஜேகே ஷாக்காகி நின்று பார்த்துட்ருக்கான். கண்ணெலாம் பெருசாக கையில் டவல் வச்சுருப்பானா அதை அப்படியே தூக்கி டே மூஞ்சில் போட்டுட்டு தச்சே யாருடா அவன் அப்படின்னு டே பார்க்க ஜேக்கு அப்படியே ஓடி போய் சோஃபாவை தாண்டி எகிரி குதிக்க அம்மானு யூனா பயந்து ஜிமின் பக்கத்தில் போக 2 பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி சோஃபாவில் உட்காராங்க. இன்னும் ஜேகே ஓடி வரதை பார்த்துட்டு பயந்து பின்னாடி போகிறா. இவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்க ஜேகே அப்படியே சோஃபாவை எகிரி குதிச்சு போயிட்டு லின்னை ஹக் பண்ண, டேய் விட்றா என்ன அப்படின்னு லின் கத்துறா. சாரி பேபி ஐம் ஸோ சாரி நீ பேச மாட்டேன் ஓகேயா ப்ளீஸ் அப்படின்னு லின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா ஜேகே. ஜிமினும் யூனாவும் சோஃபாவில் உட்காந்துட்டே பார்த்துட்டு ஜேகே பண்ணுறதை பார்க்குறாங்க. ஈயோ அப்படிங்கிறா யூனா. ஆமாம் இவங்க அப்படியே யார் முன்னாடியும் கிஸ் பண்ணாத மாதிரி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, நான் கிஸ் பண்ணணும்னா அன்றைக்கி நீ தான் அப்பா அம்மா முன்னாடி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறா. பிடிக்கலனா தள்ளி போக வேண்டியதானே அப்படின்னு ஜிமின் வம்பு இருக்கிற மாதிரியே பேசினா. இப்போ என்ன உன் பிரச்சனை அப்படின்னு யூனா கேட்க, நீ தான் நான் என்ன பண்ணேன் என் மேலே உட்காந்துருக்க கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஷிட் அப்படின்னு எந்திரிக்க அகைன் ஜிமின் வேணும்னே அவளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான் மேலே. யூனாவும் விட்டுட்டோ அப்படின்னு சொல்லி கத்த டே பார்க்குறான். இதெல்லாம் அட் அ டைமில் ரொமான்டிக் சீன் ஒரு பக்கம் ஆக்ஷன் சீன் எதை பார்க்குறது தெரிலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். இன்னும் ஜேகே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி சாரி கேட்டதும் அவளும் அழுதுட்டு ஹக் பண்ணுறா. மிஸ் யூ ஜங்குகி அப்படின்னு சொல்ல அவனும் மிஸ் யூடின்னு ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே ஹக் பிரேக் பண்ணிட்டு, அம்மா நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்க, ஜிமின் என் ஃப்ரெண்டா அவங்க அப்பாட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, ஓன்னு சொல்லி ஜேகேவும் என்ன சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, என்கிட்ட கூட சொல்லலைல்ல நீனு ஜிமின் சொல்கிறான். சாரிடா லவ் பண்ணுறத சொல்லலாம் பிரேக்கப்லாம் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு லின் சொல்ல, இட்ஸ் ஓகே ஃபைன் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அழகாக 2 பேரும். நாங்கள் மட்டுமா நீங்களும் தான் ரொம்ப நாட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏச்சி எந்திரி அழகாக ஒரு பையனை பார்த்துடக்கூடாது அப்படி மேலே வந்து விழுவீங்க அப்படின்னு ஜிமின் கலாய்க்க யூனாவும் எந்திரிச்சிட்டு, அழகா யார் நீ கண்ணாடியில் ஃபேஸை பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரிட்டன் கவுண்டர் போடுறா. ஜேகே பார்த்துட்டு, ஹே ரிலாக்ஸ்ப்பா ஏன் அடிச்சுக்கிறீங்க, சாரி மிஸ் மின்னுவா அவள் பேசுனதுக்கு அப்படின்னு ஜேகே சொல்ல, ஏண்டா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜிம்மினை பிடிச்சி கத்துறான்.
அப்படின்னு பார்க்குறா. ஒன்றும் புரியாமல் நிற்க. சரி ஓகே டைம் ஆகிடுச்சுல மேம், உங்கள் ஆஃபீஸ் அண்ட் ஃபேக்ட்ரி பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்ல யூனாவும் ஓகே சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா ஜேகேயை. ஜேகே லின் வந்து பார்த்திங்கன்னா சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அவன் ஈவினிங் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல ஜிம்மினும் ஜங்குகா நாங்களும் உங்கள் கூடயே வரோமே அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். ஜிம்மின் டேயை கூப்பிட வாடா நம்ம டேயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்துட்டு வரலாம் எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மின் அப்படி சொன்னதும் யூனா முறைக்க பார்த்துட்டு அது எக்ஸ் கம்பெனியில் எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி சரி வாங்க மேம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க நோ சார் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். யூனா அப்படியே எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிறா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான். அங்கே நேராக ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போயிட்டு தென் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறா. பம்கி இன்னும் வரலை. ப்ராஜெக்ட் டிசைன் டீம்கிட்ட ஜேகே இன்ட்ரோ கொடுக்க இவங்க தான் எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் டேயு அப்படின்னு சொல்ல அப்படியே டேயிங் சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படியே கண்ணம்லாம் ப்ளஷ் ஆக லவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிச்சாமா அவ்வளோ சந்தோஷப்படுறான். அதை யூனாவும் பார்க்குறா. டேயும் வந்து பார்த்துட்டு பாரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண ஜிமினோ வாவ் டேயு சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறான். உங்களுக்கு தெரியுமா இவங்கள அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நம்ம டேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் டேயு அப்படின்னு ஜிமின் சொல்ல வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு டையப் பேப்பர்ஸ் சைன் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்ல ஜிமின் மச்சான் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிலாம் இங்கே டையப் வைக்க வேணாம் ஓகே அப்படின்னு கேட்க ஜேகே கேட்குறான் உனக்கும் நான் இங்கே டையப் வைக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம், அதுவும் இல்லாமல் இது அப்பா சொல்லி பண்ணுற டீலிங்டா அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் யூனாவை அப்படியே பார்க்குறான். கண்டிப்பாக நான் சொல்லி தான் என் ஃப்ரெண்ட் டையப் பண்ணுறேன்னு நீ நினைப்ப தெரியும், அதான் அவன் வாயாலே சொல்ல வச்சேன் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு யூனாவை பார்க்க யூனாவும் ஜேகே பேசினதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான். ஜிமினை பார்த்துட்டு ஃப்ராடு பையன் அப்படியே போட்டு வாங்குறான் நம்ம அப்படின்னு மைண்டில் நினைக்க சரி வாங்க மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னு யூனா வந்து கூட்டிகிட்டு போகிறா எல்லார்ட்டையும். டேயு பம்கி வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்றைக்கி அவன் லேட்டாக வருவானா ஓகே இட்ஸ் ஓகே நீங்கள் போங்க நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா டேயு. யூனாவும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா எல்லாரையும். மீட்டிங் ரூமில் இருக்க டேயு வரா. ஜேகிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு இருக்க இப்போது அஃபிஷியலாக நம்ம பார்ட்னர் கம்பெனி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கை கொடுக்க 2 பேர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஃபார்ம்லாம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஜேகே சொல்ல ஷோர் சார் கண்டிப்பாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் ரூம் வந்து திறந்துட்டு காஃபி ட்ரேயில் காஃபி வச்சுட்டு பம்கி வரான். சாரி சிஓ வெரி சாரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வரான். இட்ஸ் ஓகேடா எதுக்கு இத்தனை சாரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல ஜேகே கொண்டு போயிட்டு காஃபி கொடுத்துட்டு ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் லின் நிற்கிறா. மேடம் நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க உங்கள் சிஓ அவரில் அப்படின்னு சொல்ல டேய் அப்படின்னு லின் மிரட்றா. ஹலோ நீங்களும் பிஏ நானும் பிஏ மரியாதை அப்படின்னு பம்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஜேகே அதை பார்த்துட்டு சிரிக்க ஓ நீ ஜிம்முக்கு பிஏவாக இருக்கியா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்பா பிளேஸில் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நல்லது தான் திரும்பி எக்ஸ்பீரியன்ஸோட வா எனக்கு பிஏவாக இருக்க அப்படின்னு ஜேகே சொல்ல பம்கி ஒன்றும் புரியாமல் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு காஃபி டே வச்சுட்டு பின்னாடியே வர ஜிமின் மேலே இடிக்கிறான். ஹாய் மிஸ்டர் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல டேய் உன்னை அன்னைக்கு என்ன சொன்னான் கொல்ல போகிறேன்டா எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னா அப்படின்னு ஜிமின் சொல்ல இருந்தாலும் அதுதானங்க உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் ப்ரோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு பம்கி சொல்ல ஜேகே பார்க்குறான். என்னது எக்ஸ் ஹஸ்பண்டா டேய் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு ஜிமின்கிட்ட ஷாக்காக கேட்க ஜிமின் அப்படியே யூனாவை பார்க்குறான். கண்ணில் அவ்வளோ கோவத்தோட யூனா பார்க்குறா ஜிமின் அப்படியே திரும்பி டேயை பார்க்க டேயும் 2 பேரும் நின்று எதையும் கண்டுக்காமல் விண்டோ பக்கத்தில் நின்று ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் ஒருத்தன் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படின்னு யூனா பார்க்க ஆமாண்டா மேரேஜ் ஆகிடுச்சு இன்னும் 1 மந்தில் எவசம் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அடப்பாவி எப்போடா மேரேஜ் ஆச்சு 5 மந்த்ஸ் முன்னாடி ரீசெண்டாக தானா சொல்லவே இல்லை அடப்பாவி என்னடா சொல்கிற என்னாச்சு அப்படின்னு ஜேகே கேட்க
அப்போது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பம்கியூ கேட்குறான். பம்கியூ அப்படின்னு மிரட்டுற மாதிரி கூப்பிட ஓகே சிஓ நோட்டட் அப்படின்னு அமைதியாகிடுறான் பம்கியூ. ஜங்குக் பார்த்துட்டு டேய் சுருடா என்ன பிரச்சனை, யார் அது, வேணாண்டா பேசி வேஸ்ட்டு, எல்லாம் முடிஞ்சுது, நம்பிக்கை இல்லைன்னா அந்த வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டா அப்படின்னு ஜங்குக் பார்த்து பேசிகிட்டே யூனா வேற லைட்டாக பார்த்துக்கிறான். ஜிமின் கேட்குறா இன்னும் 2 பிட்டை சேர்த்து போடும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ லவ் பண்ணண்டா, ஆனால் அவள் என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு போயிட்டா, உன்னை விட்டுட்டு போயிட்டாளா, சே யாருடா அவள் சொல்லு மச்சான் அப்படின்னு ஜேகே கேட்க இல்லை வேணாண்டா, அவளை பற்றி பேசவே பிடிக்கல, அவளை பார்க்க கூட பிடிக்கல, ஆனால் இன்னும் தொலைஞ்சு போகாமல் என் கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு இருக்கா, போய் தொலையாமல் சுபா இன்னும் 1 month தான் இருக்குது அவள் தொல்லையில் தப்பிக்க. இந்த பக்கம் யூனா பார்க்கணுமே அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகி செம்ம கோபத்தில் இருக்கா. அவள் பேர் என்னடா அப்படின்னு ஜேகே கேட்க சே போடா, அவள் பேர் சொல்ல கூட எனக்கு பிடிக்கல, என் கூடவே தான் பிடிச்சி தொத்திட்டு வீட்டில் இருக்கா, அவளை வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு தோணுது தெரியுமா அப்படின்னு ஜிமின் சொல்ல டேய் அப்படின்னு சவுண்டு கேட்க ஜேகே ஜிமின் பம்கியூ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் சேர்லாம் தள்ளி விட்டு ஏண்டா நானும் பார்த்துட்ருக்க, நீ பாட்டுக்கு விட்டா ரொம்ப பேசுகிற அப்படின்னு ஓடி போய் ஜிமின் முடிய கையில் பிடிச்சிட்டு இழுக்கிறா, பிச்சு போடுற மாதிரி யூனா ஏய் பழிக்குது விடுடி அப்படின்னு ஜிமின் கத்த டேயும் யாருடா இது ரொமான்ஸ் பண்ணும்போது கத்திக்கிட்டு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ இவன் ஏன் அவன் மண்டையில் நாற்று நட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஓடுறான். யூனா என்னடா பண்ணுற விடுடா அவனை அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல டேங்கா அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாருடா, நான் அவன் கூட இருக்கிறத பிடிக்கலையும், அவன் கூட பேசுகிறத பிடிக்கலையும், என்னை பற்றி பேசுகிறதே பிடிக்கலையாண்டா, என் பேரை சொல்லக்கூட பிடிக்கல டேங்கா அப்படின்னு அப்படியே டேவை ஹக் பண்ணிட்டு செஸ்ட்டில் ஃபேஸை வச்சுட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அலறா யூனா. ஏன்டா அப்படின்னு ஜிமினை கேட்க ஜங்குக்கு இப்போ தான் புரியுது. அப்படியே லின்னை பார்க்க லின்னும் பார்த்திங்கன்னா ஏன்னா நீ வேற அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு நிற்கிறான். நான் தான் சொன்னேன்ல அவன் லைஃப் விட்டு நான் போனாதான் நிம்மதியாக இருப்பான்னு, என்னவோ சொன்னேன் அவன்கிட்ட பேச சொல்லி, என் இடத்துல அவன் இருந்தா எல்லாம் தெரிஞ்சும் யார் பேச்சோ கேட்டு நான் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுறதுனா அவன் மட்டும் என்னடா பண்ணியிருப்பான், அவன் கம்பெனி காப்பாற்ற அவன் பண்ணது நியாயம், நான் பண்ணது தப்பா அப்படின்னு ஷர்ட்டை பிடிச்சிட்டு தேம்பி குழந்த மாதிரி இந்த பக்கம் ஜிமினும் அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. சாரிடி அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு அவனை சொல்லிட்டேங்க, எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல, அவனை சொல்லு, நான் இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லுடா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அப்படிலாம் இல்லைடா அவன் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான், இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு யூனா ஜிமினை பார்க்க கூட இல்லை அப்படியே சொல்லிட்டு இருக்க. ஜிமின் பார்க்குறான். மீட்டிங் ரூம்லேருந்து வெளியே போக ஜேகே லின் 2 பேரும் ஜிமினை கூப்பிட்டுட்டே அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இந்த பக்கம் யூனா பார்க்குறா. அகைன் டேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்க. சரி காம் டவுன் அவன் போயிட்டான்டா அப்படின்னு சொல்ல கேட்குறான். ஏண்டா நீ அவனை மூவ் பண்ணுறல, அப்போ போடா போயிட்டு அவன்கிட்ட பேசு, கன்சோல் பண்ணு. நோ வேணாம், அவனுக்கு எனக்கும் செட் ஆக மாட்டான், லீவ் இட், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் சந்தோஷமே நீ தானடா, ப்ளீஸ் போ, ஈகோலாம் தூக்கி குப்பையில் போடு, அவன்கிட்ட பேசு, உன்னால் அவன் லைஃப்பில் எதுவும் ஆகலைடா, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, போடா அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்னை பிடிக்காது, டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு கூட உன்னை ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு சொன்னான். ஆனால் நீ தான் அவ்வளோ பேசின அன்றைக்கி. எஸ், அவனுக்கும் கோவம் வரக்கூடாதா, அவன் மட்டும் என்ன கல்லா மனுஷனா, போ உன் லவ் ஆஃப் லைஃப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல டேவை பார்க்குற யூனா, கமான் யூனா போ அப்படின்னு டேயூ சொல்ல டேயூவை பார்க்குறீங்க. என்ன இனியே உன்னை நான் மேம் செய்வோன்னெலாம் கூப்பிடணும், நம்மலாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம்ல, ஓடி போய் ஜிம்மில் போடி, விட்டுறாத அவனை அப்படின்னு சொல்ல அவன் வேணான்னு சொல்லிட்டா. ஆயிஷ் இப்போ ஒருத்தி அப்படின்னு யூனா கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு ஓடுறான். பின்னாடியே டேயுவும் போக கரெக்டாக ஜிமின் கார் எடுத்துகிட்டு ஜேகே லின்னோட கிளம்பி போக ஆப்போசிட்டில் டேயு ஓடி வராங்க. காரை ஸ்டாப் பண்ணுறான் ஜிமின். டேயு 2 பேரும் அமைதியாக ஒதுங்கிடுறாங்க.
போயிட்டு பேசு அப்படின்னு சொல்ல மெல்ல நடந்து முன்ன போகிற யூனா நர்வஸாக. இந்த பக்கம் ஜிமின் கார் உள்ள லின் ஜிமினை போடா போயிட்டு பேசு நீயும் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இரு, நான் ரொம்ப பொறுத்து போயிட்டேன், எனக்கு செட் ஆகாது இவ கூட அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். டேய் என்னடா சொல்கிற? ஏண்டா உனக்கு வேணும்னா அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எதோ பேசி கல்யாணம் பண்ணுவேன், இப்போ வேணான்னா அப்படியே தூக்கி போடுவியா? யார் நான் தூக்கி போட்டேனா? அவள் தான் என்ன தூக்கி போட்டா. டேயும் அவளை ஒழுங்காக வழி விட்டு போக சொல்லு, அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. என்ன 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 நடக்கும்? முடியாது, நான் போக மாட்டேன், உன்கிட்ட பேசணும் ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு யூனா சொல்ல, உன்கிட்ட பேசலாம் ஒன்றும் இல்லை பொடி அப்படின்றான் ஜிமின். இப்போ ஒழுங்காக போயிடு இல்லைனா அப்படின்னு சொல்லி ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுறான் காரில். ஏதோ காரை விட்டு அடித்து தூக்குற மாதிரி. ஜேகே பின்னாடி இருந்து டே இப்போ தாண்டா அவன் என் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கா, அவளை எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்ல, டேய் அவன் என் லைஃப் பார்ட்னரா, நானே கவலைப்படல, உனக்கு என்னடா அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்கோபம் அவசரப்பட்ட டிசிஷன் எடுக்கிறது அதுக்கெல்லாம் உனக்கு தெரியாது, அதுக்கே அவளை கொல்லணும்டா, நான் கொல்ல போகிறான் அவளை அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்க, எது கொல்ல போறியா அடா கொலகார பாவி அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் ஸ்பீடை காராக ஓட்டிகிட்டு போகிறான். யூனா பார்த்துட்டு பயப்படுறா. ஓகே ஃபைன் செத்தவனும் சரி அப்படின்னு நின்றுட்டுருக்கா. ஜிமின் செம்ம ஸ்பீடாக வரான். யூனா கண்ணை இறுக்கி மூடிட்டு நிற்கிறா. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க, ஜிமின் கரெக்டாக யூனா பக்கத்தில் போயிட்டு காரை நிப்பாட்டுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் யூனா அப்படியே ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணி, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கும், காரை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறா. டேங்கா அப்படின்னு யூனா கூப்பிட, அங்கே அவன் பார்த்திங்கன்னா ஜிமின் காரை ஸ்பீடாக ஏதோ அடித்து தூக்குற மாதிரி வந்ததை பார்த்துட்டு திகச்சு போய் நிற்கிறான் டேங்கு. ஜிமின் காரை விட்டு இறங்கி வர டே பார்த்திங்கன்னா, மவனே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, என் ஃப்ரெண்டையே காரில் இடிக்க பார்க்குறியா அப்படின்னு ஜிமின் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அடிக்க வரான் டேங்கு. யூனா பார்த்துட்டு டேங்கா என்ன பண்ணுற அப்படின்னு ஜிமின் ஷர்ட்டை கையை பிடிச்சி இழுத்து விலக்கி விடுறா. ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு, என்னம்மா நீ கூட ஒன்றும் வாழ வேணாம், வா போவோம் அப்படின்னு, உனக்கு நான் வேறு நல்ல பையனாக பார்க்குறேன், தெரியாமல் சொல்லிட்டேன், இவன் கூட சேர சொல்லி வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, இந்த பக்கம் ஜிமின் யூனாவை அப்படியே பேக் ஹேக் பண்ணி அவள் ஷோல்டரில் சின் வச்சுட்டு டேவை பார்க்குறான். டேய் கொலை பண்ணிடுவான்டா உன்னை, விட்றா என் ஃப்ரெண்டை அப்படின்னு டே சொல்ல, முடியாது என் பொண்டாட்டிவை அப்படின்னு இன்னும் க்ளோஸாக ஹக் பண்ண, பொண்டாட்டி தான் காரை விட்டு ஏற்ற பார்ப்பாங்களா, போடா யூனாமா நான் சொல்கிறேன்ல நீ வா அப்படின்னு சொல்ல, யூனாவும் பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் ஜிமினை பார்க்குறா. ஜிமினும் யூனாவும் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிக்க, போறியா மறுபடியும் என்னை விட்டு அப்படின்னு ஜிமின் கேட்க, ஹஸ்கி வாய்ஸில் டே கூப்பிடுறானே அப்படின்னு சொல்கிறா யூனா. அப்படியே ஜிமின் யூனாவை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு ஜிமின் அப்படி யூனாவோட லிப்பில் கிஸ் பண்ண, யூனா ஷாக்காக பார்க்க, இந்த பக்கம் டே கையை விட்டுடுறான். ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பொத்திக்கிறான் கையை விட்டுட்டு. பொட்டாண்டா நங்குறத நச்சுன்னு நீ வருவாளா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காருக்குள்ளே ஜேகேல இன்னும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ஸ்டில் யூனா ஜிமின் கிஸ் பண்ணிட்டு இருக்க, டே அப்படியே டென்ஷனாக நிற்க டேயை பார்க்குறா சிரிச்சிட்டு. டேவை ஹக் பண்ண, இட்ஸ் ஓகே லீவ் இட், உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது விடு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்க சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அப்படின்னு டே சொல்கிறான். டேவை பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுறா. டே பார்த்துட்டு வா சூப்பர்வி, என்ன சீக்ஸில் மட்டும்தானா, அங்கே பார்த்தில்ல அப்படின்னு கேட்க, அது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அதனால பண்ணுறாங்க, அப்போது சரி அப்படின்னு டே சொல்லிவிட்டு அப்படியே அங்கே கட் பண்ணால் 1 month ஆகுது. பிஸ்னஸ் 2 பேருக்கும் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. ஜிமின் அண்ட் யூனா கம்பெனியில். ஜிமின் அண்ட் யூனாவோட வீட்டில் அப்படியே என்ட்ரானா அப்படியே பார்த்திங்கன்னா ஜிமின் ரூமில் ஒரே சலசலப்பு சத்தம். ஆயிஷ் சீக்கிரம் கிளம்பணும் சீக்கிரம் ஜிமின் அப்படின்னு சொல்லி யூனா கத்த, இந்த பக்கம் ஜிமினை பார்த்திங்கன்னா வழி வெற்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க.
என்னன்னு சொல்லி ரூமை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா யூனா அண்ட் ஜிமின் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே வந்து மிரரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அவங்க வந்து யூனா ஒன் டைம் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணால் யூனாவை தள்ளி விட்டுட்டு ஜிமின் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் ஜிமினை தள்ளி விட்டுட்டு யூனா வந்துட்டு பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் போட்டுட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பரபரப்பாக எங்கேயோ வந்து 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏய் ஏன்டி இப்படி பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் அழகாக இருக்க வேணாமா மேரேஜில் அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்படியே யூனாவை ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். உனக்கு என்னடி சொல்லும், எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வச்ச கண் வாங்காமல் யூனாவை பார்க்க, யூனாவும் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூனாவுக்கு கண்ணம்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது. அப்படியே ஜிமின் வந்து கிஸ் பண்ண பக்கத்தில் போக யூனா கண்ணை மூடிட்டு நிற்கிறா. இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி போயிட்டு மிரர் முன்னாடி நின்று ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா. பார்க்க நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, யூனா கிஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிவிட்டு கண்ணை திறக்க டேய் அப்படின்னு கத்துறா. அடிக்க விட சாரிடி அப்படி ஜிமின் அப்படியே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படின்னு வெளியே ஓடுறான். இந்த ஷேர் பெட்ரூமால தான் பிரச்சனையே அப்படின்னு யூனா புலம்பிட்டு இருக்க, பின்னாடி இருந்து ஓடி வந்து ஜிமின் கிஸ் பண்ணிவிட்டு ஓடிடுறான் சீக்ஸில் யூனாவுக்கு. யூனாவும் அப்படியே லைட்டாக வைக்கப்பட்டு அப்படியே வந்து கிளம்ப அழகாக ரெடியாகி யூனா ஜிமின் 2 பேரும் போகிறாங்க காரில். எங்கன்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு. அங்கே போயிட்டு ஜிமின் மாம் சீக்கிரம் வாடா உனக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல ஜிமின் போகிறான். இந்த பக்கம் யூனா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு மாப்பிள்ளை ரெடியா அப்படின்னு கேட்க, டே அண்ட் ஜேகே அப்படியே வந்து மிரர் முன்னாடி அவங்க ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணிவிட்டு ஓ எஸ் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. ஓகே வா 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 ஐம் ஸோ எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி யூனா சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு போகிறா. இந்த பக்கம் டே அண்ட் ஜேகே அப்படியே டே அண்ட் ஜேகே கையோட இன்டர்வைன் பண்ணிவிட்டு யூனா அப்படியே கூட்டிகிட்டு போகிறா அந்த அயலில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஓரமாக போய் க்ரூம்ஸ் மெய்டில் அதனால் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிறா. திரும்பி பார்க்குறாங்க 2 பேரும் டே அண்ட் ஜேகே. லின் ஃபஸ்ட்டு வரா அவங்க அப்பா வேங் கூட அப்படியே கை கவுத்துட்டு இன்டர்வியூன் பண்ணிவிட்டு நடந்து வரா அந்த அயலில். பார்க்க அவ்வளோ அழகாக பிரிட்டியாக வந்துட்டுருக்கா. ஜேகேவை பார்க்கணுமே அந்த பன்னி ஸ்மைலோடு அவர் நின்றுட்டுருக்க. அப்படியே ஜேகே கிட்டே கொண்டு போய் வேங் வந்து லின்னை விட்டுட்டு அவர் ஓரமாக போய் நிற்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டே வந்து என்ன பண்ணுறாரு, டே அப்படியே திரும்பி பார்க்க டேயு வரா நல்லா ஒயிட்டாக வெட்டிங் கவுனில் அப்படியே ஃபேஸை வந்து நெட் கிளாத்தில் கவர் பண்ணிவிட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பக்கெட்டோட அழகாக வந்து பார்த்திங்கன்னா அயலில் அப்படியே நடந்து வரா. யார் கூடனா ஜிமினோட வந்து பார்த்திங்கன்னா கை இன்டர்வைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா ஜிமின் வந்துட்டு டே கூட வந்து நிற்க வச்சுட்டு அவர் வந்து அப்படியே க்யூட்டாக போயிட்டு நம்ம யூனா பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. அப்போ தான் ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் வோர்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு 2 பேரையும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டே வந்து ரிங் எடுத்துகிட்டு டேயின் கையில் ரிங் போட்டு விட்டு சொல்கிறான், உயிரே உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் அப்படின்னு டே பாட, அதுக்கு டேயு இனிமேல் புயல் வெயில் மலை பாலை சாலை இவை ஒன்றாக கடப்போமே அப்படின்னு ரிப்ளை பண்ண, இந்த பக்கம் ஜங்கு கண்லின் உன்னை தாண்டி எதையும் அப்படின்னு ஜேகே சொல்ல, என்னால் யோசனை செய்ய அப்படின்னு லின் பாடுறா. முடியாதேன்னு கோரஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அண்ட் யூனா வந்து பாடுறாங்க. நீ வானவில்லாக அவள் வண்ண மேலாக அந்த வானம் வீடாக மாறாதோ ஜோடி போட்டுத்தான் நீங்கள் போனாலே கண்பட்டு காய்ச்சல் தான் வராதோ உயிரே உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மலை சோலை இவை ஒன்றாக கடப்போமே நீளும் இரவில் ஒரு பகலும் நீண்ட பகலில் சிறு இரவும் கண்டு கொள்ளும் கலை அறிந்தோம் எங்கு என்று அதை பயின்றோம் பூமி
மனம் வீடாக மாறாதோ மாறாதோ ஓ ஜோடி போட்டுத்தான் நீங்கள் போனாலே கண்பட்டு காய்ச்சல் தான் வராதோ வராதோ உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை மலை சோலை இவை ஒன்றாக கடப்போமே உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே முடியாதே காதல் எல்லாம் தொலையும் இடம் கல்யாணம் தானே இன்று தொடங்கும் இந்த காதல் முடிவில்லாவானே அப்படின்னு சொல்லி இந்த கதையை அப்படி இன்பமாக இனிதாக வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. ஓகே, அடை மாற்றும் காதலே ஃபைனல் எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு சப்போர்ட் மீ. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கதை முடியல, வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கல்யாணம் முடித்து 3 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஓடி வராங்க. அந்த கையில் வச்சுருப்பாங்க இல்லையா மெய்டு வந்து பிரைடு வந்து பிரைடு வந்து கையில் வச்சுருப்பாங்க இல்லையா ஃப்ளவர் பக்கெட், அதை அப்படி தூக்கி போட யார் கேட்ச் பிடிக்கிறான்னா வேறு யார், பாவம் நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணி வந்த பம்கியூ, அவனுக்கும் அடுத்து கல்யாணம் ஆக வேணாமா, அவர் தான் வந்து கேட்சை பிடிக்கிறாரு. ஒன்றுத்துக்கு 2த்தையும் சேர்த்து பிடிக்கிறான். ஒரு வேளை ரெட்டை பொண்டாட்டியாக இருக்குமோ, பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல வந்து பார்க்கலாம். ஜிமின் எஃப்எஃப் முடிஞ்சிச்சுலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எஃப்எஃப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, டாடா பாய், டேக் கேர், அன்யாங் ஆர்மி.